தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் என்பது முழுமையாக முழு வீச்சில் மிக வேகமாக செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள், பொதுமக்கள், தொண்டர்கள் என அதிக அளவில் வருகை தர இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மதுரைக்கு வர இருப்பதாகவும் ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர் மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தங்க வைக்கப்பட்டு அவர் மாநாட்டு திடலுக்கு மிகுந்த பாதுகாப்போடு பவுன்சர்கள் உதவியோடு வரவழைக்கப்பட இருப்பதாகவும், சரியாக 3 மணிக்கு மாநாடு தொடங்கி 7 மணிக்கு நிறைவடையும் நிலையில் நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே மாநாட்டினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் என்பது தற்போது 95% நிறைவடைந்திருக்கிறது. மாநாடு மேடை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாநாட்டு மேடையை பொறுத்தமட்டில் 200 அடி நீளம், 60 அடி அகலம், மாநாட்டு மேடையில் அண்மையில் விஜயால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் 120 பேர் மேடையில் அமர்வதற்கான இருக்கைகள் போடப்பட இருக்கின்றன. அதே போல இந்த மாநாட்டில் 1.5 லட்சம் தொண்டர்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள் என காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட பதில் மனுவில் தாவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த மாநாட்டு திடல் கிட்டத்தட்ட 250 ஏக்கர் பரப்பளவில் மதுரை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பாரப்பத்தி பகுதியில் 250 ஏக்கர் மாநாட்டிற்கு வரக்கூடிய பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்களுக்கான பார்க்கிங் வசதிக்காக மட்டும் 3 இடங்களில் 400 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாட்டில் பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்கிற மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு அறிக்கையின் மூலமாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த வார்த்தைகளை மீறி கலந்து கொள்ளக்கூடிய பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கான தனி இருக்கைகள் அமைப்பதற்கான கேலரிகள் கூட தனியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான மக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் வர இருப்பதால் விரிவான ஏற்பாடுகள், குறிப்பாக அவசர கால மருத்துவ உதவி மையங்கள் 25 இடங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவ உதவி மையங்களில் 300 மருத்துவர்கள், 500 மருத்துவ உதவியாளர்கள் என சுற்றி சுழன்று ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் தங்களுடைய பணிகளை செய்ய இருக்கிறார்கள். அதே போல 20க்கும் மேற்பட்ட அதிநவீன ஆம்புலன்ஸ்கள், குறிப்பாக இதயம் சார்ந்த பிரச்சனையோ மாரடைப்போ ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு ஆம்புலன்ஸ்லேயே வைத்து முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான அதிநவீன சிகிச்சைக்கான ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாநாட்டு திடலின் மையப்பகுதியில் பொதுமக்களுக்கு அசௌகரியமோ அல்லது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறும் போது அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ட்ரோன் மூலம் மருத்துவ உதவி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் தாவேகாவினர் செய்திருக்கிறார்கள். அதே போல 12 அவசர கால வழித்தடங்கள், 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், தனியார் பாதுகாப்பு பவுன்சர்கள் உள்ளிட்ட பல ஏற்பாடுகளையும் நிர்வாகிகள் பார்த்து செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகா தொடங்கி 2024ஆம் ஆண்டு விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற அந்த முதல் கொள்கை விளக்க மாநாடு என்பது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக குடிநீர் பிரச்சனை இருந்தது, போதிய அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்கிற விமர்சனங்கள் இருந்தது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் முழுமையாக சரி செய்யும் வகையில் தான் மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த 2வது மாநில மாநாட்டில் அந்த மாநாடு கேலரிகளுக்குள்ளேயே 16 இடங்களில், ஒரு கேலரிக்குள் 16 இடங்களில் தண்ணீர் கிடைப்பதற்கான குடிநீர் குழாய்கள் என்பது பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மாநாட்டு மேடையிலிருந்து பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியானாலும் மாநாடு மேடை என்பது அமைக்கப்படும். அந்த மாநாட்டு மேடையில் ஒளிவாங்கி இருக்கும். அந்த ஒளிவாங்கியின் முன்பு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவார்கள். ஆனால் தாவேகாவினுடைய மாநாடுகளே சற்று வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. முதலாக விஜய் அவர்கள் மேடை ஏறியவுடன் அந்த மாநாட்டு மேடையிலிருந்து மாநாட்டு திடல் முழுவதும் 2 புறங்களிலும் இருக்கக்கூடிய ரசிகர்களை, தொண்டர்களை, அதே போல பொதுமக்களை இருபுறமும் பார்த்து கையசைத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதற்காக ரேம்ப் வாக் செய்யக்கூடிய வகையில் 350 மீட்டர் நீளம் அந்த ரேம்ப் வாக் மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் பொதுவாகவே ஒரு இடத்திற்கு வருகிறார் என்றால் அங்கு ரசிகர்கள்
தள்ளுமுள்ளு, தொண்டர்கள் தள்ளுமுள்ளு. இதனால் பொதுமக்கள் பாதிப்படைவார்கள், சிரமம் அடைவார்கள். இந்த முறை அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும் வகையில் தான் ரேம்ப் வாக் மேடையின் இருபுறமும் 8 அடி உயரத்திற்கு அந்த இரும்பு தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை சில மாதங்களுக்கு முன்பாக கொடைக்கானலில் நடைபெற்ற படப்பிடிப்பிற்காக நடிகர் விஜய் மதுரை விமான நிலையத்திலிருந்து வாகனம் மூலமாக கொடைக்கானலுக்கு சென்ற போது ரசிகர்கள் மரங்களின் மீது ஏறியும் அவருடைய வாகனத்தின் மீது ஏறியும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இது போன்ற பிரச்சனைகளை, அசௌகரியங்களை குறைப்பதற்காக அல்லது முழுமையாக நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை தாவேகா முழுமையாக மேற்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், ஏனென்றால் தமிழகத்தின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இந்த மாநாட்டிற்கு அதிகமான அளவில் ஆட்கள் வருவார்கள் என்பதால் கேலரிகள் என்பது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தாராளமாக மாநாட்டில் அமர்ந்து மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் என்பது ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தமட்டில் ஏற்கனவே மதுரை மாவட்ட காவல்துறை, விருதுநகர் மாவட்ட காவல்துறை உள்ளிட்ட 2 காவல்துறையும் சேர்ந்து 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல காரியாப்பட்டி தேசிய நெடுஞ்சாலை வழியாக அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் இருந்தும் மதுரை ஏர்போர்ட் வழியாக வட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் 2 புறமாக வர இருக்கின்றது. அதாவது தெற்கு வடக்கு புறங்களில் அதற்கான பார்க்கிங் வசதி முறையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களை செய்து நேற்றைய தினம் விரிவான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் கள்ளிக்குடி வழியாகவும் மாநாட்டிற்கு சிரமமின்றி வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநாட்டிற்கு 2 சக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்குமாறும் ஒரு அன்பான அறிவுறுத்தலை மதுரை மாவட்ட காவல்துறை அதனுடைய கண்காணிப்பாளர் அரவிந்த் தெரிவித்திருக்கிறார். இத்தனை ஏற்பாடுகளுக்கு மத்தியில் இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய நகையில், ஏன்னா 21ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3 மணிக்கு சரியாக மாநாடு தொடங்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது 95% முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. காவல்துறை திருமங்கலம் ஏஎஸ்பி இருக்கக்கூடிய அன்சுல் நாகர் மாநாட்டு மேடை, அதே போல ரேம்ப் வாக் மேடை உள்ளிட்டவற்றை தற்போது ஆய்வு செய்து திரும்பியிருக்கிறார். கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அதே போல அந்த பிரிவினுடைய ஐடி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பணிகளை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தும் கூட மாநாட்டு மேடைகளை காலையும் மாலையும் ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து மதுரை வர இருக்கிறார். அவர் தனி விமானம் மூலம், ஏனென்றால் கடந்த கொடைக்கானல் படப்பிடிப்பிற்காக மதுரை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் அவர் வந்திறங்கினார். அதே போல இந்த மாநாட்டு நிகழ்ச்சிக்கு அவர் தனி விமானம் மூலம் வருகிறாரா அல்லது சென்னையிலிருந்து கார் மூலமாகவே பயணப்பட்டு வருகிறாரா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இருப்பினும் நாளைய தினம் அவர் வாகனம் மூலமாக மதுரை வர இருக்கிறார் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. மாநாட்டு பணிகளை பொறுத்தமட்டில் இந்த மாநாட்டு மேடையை பார்ப்பதற்காகவே நாள்தோறும் அக்கம் பக்கம், குறிப்பாக பக்கத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆவியூர், பாரப்பத்தி, எளியார்பத்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறுவர்களும் மாணவர்களும் பெரியவர்களும் இந்த மாநாட்டு மேடையை பார்ப்பதற்காக அதிக அளவில் வந்து புகைப்படங்களையும் செல்ஃபியையும் எடுத்து செல்கிறார்கள். மற்ற மாநாடுகளை தாண்டி, குறிப்பாக விஜயனுடைய விக்கிரவாண்டியினுடைய அந்த முதல் மாநில மாநாடு என்பது கட்சியினுடைய கொள்கை விளக்க மாநாடாகவே இருந்தது. ஆனால் இந்த மதுரை மாநாடு என்பது முழுக்க முழுக்க விஜய் அவர்களை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்கிற அடிப்படையிலான ஒரு பிரச்சார வியூகமாகவே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டின் மூலம் தென் மாவட்டங்களில் தனக்கு இருக்கும் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம், தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, தென் மாவட்ட மக்களினுடைய அன்பை நிரூபிப்பதற்காக மதுரையில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாகவே விஜய் அவர்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்கிற கருத்தெல்லாம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்கள் மதுரையில், தென் மாவட்டங்களின் நுழைவாயில் மிக முக்கிய நகரமான மதுரையில் இந்த மாநாட்டை நடத்துவதாக பார்க்கப்படுகிறது. மதுரை மாநாட்டில் அவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை எல்லாம் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே அவர் பனையூரில் தான் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பான போராட்டக்காரர்களை, அதே போல பிரச்சனைகளை அவர்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டார் என்கிற அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் மதுரை தாவேகா மாநாட்டில் மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவர் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள், அதே போல நெல்லையில் நடைபெற்ற கவின் ஆணவ கொலை விவகாரம்,
இப்படி தென் மாவட்டங்கள் நிலவக்கூடிய ஜாதி அரசியல் மோதல்கள், அதே போல தென் மாவட்டங்களினுடைய தொழில் வளர்ச்சி, இப்படி பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி தாவேகா தலைவர் விஜய் ஆகஸ்ட் 21ஆம் தேதி இந்த மாநாட்டில் மிக முக்கிய பேச்சுக்களாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார் என்றே தோணுகிறது. குறிப்பாக நீங்கள் தென் மாவட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் 10 மாவட்டங்கள் மிக முக்கியமான மாவட்டங்களாக பார்க்கப்படுகிறது. மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், இப்படி 10 மாவட்டங்கள் திமுக அதிமுகவினுடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரங்களையும் கூட மிக முக்கிய கட்சியான திமுக தன்னுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தையே மதுரை ஒத்தக்கடை பகுதியில், உத்தங்குடி பகுதியில் நடத்தி இருந்தது. அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒட்டுமொத்தமான தமிழக பாஜக நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டத்தை மதுரை ஒத்தக்கடை பகுதியில் தான் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்து முன்னணியினுடைய முருகபக்தர்கள் மாநாடு, அந்த மாநாட்டை முழுக்க பாஜக உதவியோடு மதுரை அம்மா திடலில் நடத்தினார்கள். இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள், அரசியல் மாநாடுகள் மதுரையில் தான் நடைபெற இருக்கின்றது. அதே போல சசிகலா, ஓபிஎஸ் அடுத்தடுத்து மதுரையை நோக்கிதான் தங்களுடைய பிரச்சார வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். டிடிவி தினகரன் கூட மதுரையில் தான் தன்னுடைய மாநாட்டை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் மதுரையில் இந்த இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தியிருக்கிறார். இந்த மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முடிவு பெற்றிருக்கிறது. மாநாட்டு மேடையில் அவர்களினுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சின்னமாக இருக்கக்கூடிய யானை சின்னம், வாகை மலர் சின்னம், இப்படி அந்த சின்னங்களை ஏற்றும் பணியும் நிறைவடைந்திருக்கிறது. இந்த மாநாடை பொறுத்தமட்டில் அதிமுக திமுகவுக்கு மாற்று என்கிற அடிப்படையில் தாவேகா தான் உள்ளது, முதன்மை சக்தியாக தாவேகா தான் இருக்கிறது என்பதை நிலைநாட்டும் வகையில் இந்த மாநாட்டில் மிக முக்கியமான கருத்துக்களை விஜய் அவர்கள் எடுத்து தெரிவிக்கிறார்.